கதாநாயகியை மையமா வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் அதிகமா ஓடுவது இல்லையே, ஏன் சார்? கதாநாயகியா? ஆமா சார், கதாநாயகியை மையமா வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு ஒண்ணும் இல்லையே. இது ஒரு கதாநாயகி இல்லை, கதாநாயகனுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கும். ஸோ நாங்கள் இதை ஒரு கண்டிப்பாக வெறும் லேடிஸ் படம் அப்படின்னு இல்லையே. படம் பார்த்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, யாராக இருந்தாலும் எந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வயசு. இப்போ இந்த படத்தில் நான் வயசானவர் மாதிரி தான் நடிச்சிருக்கேன். அதுக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குல்ல. ஸோ கதாநாயகி கதாநாயகன் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு கதைக்கு யாரு தேவை அது இந்த படத்தில் இருக்கு. அதுக்கு ஒரு பதில் நான் சொல்லிக்கிறேன். கதாநாயகி மையமா வச்சு ஏன் ஓடுதில்லைன்னு நீங்க கேட்குற கேள்வி பதிலும் உங்ககிட்ட தான் இருக்கு. மக்கள் தான் வரணும். இந்த படம் இல்லை, ஜென்ரலாகவும் நான் சொல்றேன். கதாநாயகியை மையமாக வைக்கும்போது ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ரீகன்சீவ் நோஷன் இருக்கும். அது உடைச்சிட்டு வரணுன்றது தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்லி நீங்கள் மக்களுக்கு போய் சேர்க்கணும். மதுரை மையமா உள்ள கதைகள் படங்கள்ல நடிக்கிறதுக்கு நீங்க நடிப்பீங்களா? அப்படி எடுக்கிறதுக்கு இது இருக்குதா? நடிப்பேங்க, ஏன் நடிக்க கண்டிப்பா. இல்லை, அதுக்கான ஐடியாஸ் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி, மதுரை, திருநெல்வேலி, எனக்கு இதெல்லாமே ரொம்ப எனக்கு வீடு இங்கே வரணும். எனக்கு முன்னாடியே சொன்னேன், மீனாட்சி அம்மன் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான. கண்டிப்பாக இதுக்கு உண்டான ஐடியா போட்டுருக்காங்க.